மேல அடி போட்டா அம்மியும் நகரும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் பேச்சுக்களை கேட்டு கேட்டு அந்த நபரோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிக்குது. ஓ, என் பொண்டாட்டி என்னை விட்டு வேற யார் கூடயா ஓடி போயிடுவாளோ, அப்போ என்னை தனியா விட்டு போயிடுவாளோ, இனிமே எனக்கு வாழ்க்கை இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இதை வெளிப்படையா தான் பொண்டாட்டிக்கிட்ட எங்க கேட்டா நம்மளை விட்டு வெளியே போயிடுவாளோ அப்படின்ற எண்ணமும் மனசுக்குள்ள தோணுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகுறாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சிட்டு, நீ மாசமா இருக்க, வாயிலும் வயிறுமா இருக்க, இந்த டைம்ல நீ வேலைக்கு போகுமேனா நீ வீட்டுல இருந்துக்கோ, உன்னை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு நிறுத்திடுறாரு. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. இந்த ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசுக்குள்ள வந்த விஷயத்த தான் பொண்டாட்டிக்கிட்ட இது வரைக்கும் வெளிப்படையா சொல்லாதவரு, குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம் கழிச்சு நானும் திரும்பவும் வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் பொழுது அந்த இடத்துல இவங்களோட சந்தேகம், அதாவது அந்த நபரோட சந்தேகம் வெளிவரத்துக்கு முதல் காரணமா இருக்கு. நீ எதுக்கு இப்ப வேலைக்கு போகணும், வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கோ அப்படின்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதானே நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ வேலைக்கு எதுக்காக போகணும்னு நினைக்கிற, ஏன் வேலையில இருக்கவங்களா இப்படிப்பட்ட புருஷனுக்கு இவ்வளவு அழகான பொண்டாட்டியா அப்படின்னு சொல்றதை கேட்கறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு அவரோட மனசுல இருக்கக்கூடிய வெண்ணத்தை வெளியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராரு. இது மாதிரி தான் புருஷன் பேசத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா இது வரைக்கும் இது மாதிரி இவர் பேசாதவர். அழகை பத்திலாம் நான் நினைக்க மாட்டேன், நான் எப்படிப்பட்ட குணம் உடையவ அப்படின்றது முழுசா புரிஞ்சுக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இவர் இப்படி பேசுறாரே அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலேயே இருக்காங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்து நான் வேலைக்கு போறேன் அப்படின்றத அதை கேட்கல. ஏன்னா இதுக்கு மேல சண்டை போட்டா விரிசல் அப்படின்றது ஒன்று உண்டாயிடும். ஒரு குழந்தை ஆயிடுச்சு, தான் அம்மா அப்பாவும் நான் தன்னை சேர்த்துக்கல அப்படின்னும் பொழுது குழந்தைக்காக நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்களும் வேலைக்கு போகாம வீட்லயே தான் இருக்காங்க. இப்ப நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த கதையோட அடுத்த பகுதி எப்படி இருக்கும் அதை கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்கான முழு வீடியோக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. முழுசா அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க.